திருச்செந்தூரில் கோயில் யானை மிதித்து யானை வாகன் மற்றும் பக்தர் ஆகிய இருவர்கள் உயிரிழந்திருக்கிறார்கள். ஆன்மீக செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இது பற்றிய வேறு விவரங்களை வழங்குவதற்காக எமது செய்தியாளர் பவானி இணைப்பில் இருக்கிறார். பவானி வணக்கம். இருவர் உயிரிழந்திருக்கிறார்கள். அவருக்கு அளிக்கப்பட்ட சிகிச்சை, அவர் எப்படி உயிரிழந்தார் பற்றிய முழு விவரங்களை பதிவு பண்ணுங்க பவானி. நிச்சயமாக. அதாவது தற்பொழுது திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயிலில் இருந்த தெய்வான யானையானது மதம் பிடித்து 2 பேரை தூக்கி வீசிய சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. இந்த நிலையில் முதல் கட்டமாக அங்கு பாகன் உதயகுமார் என்பவர் சம்பவ இடத்திலேயே மரணம் அடைந்தார். அதனை அடுத்து அவருடைய உறவினராக சொல்லப்படக்கூடிய கோவிலுக்கு வந்திருந்த பக்தரான சிசுபாலன் என்பவர் சிசுபாலன் என்பவரை மருத்துவமனைக்கு அங்கிருந்து முதலுதவி சிகிச்சை மையத்திலிருந்து அழைத்துச் செல்லப்பட்டனர். அங்கிருந்து மருத்துவமனைக்கு சென்ற பின்னர் அவர் படுகாயத்துடன் தான் சென்று கொண்டிருந்தனர். ஆனால் அங்கு திடீரென்று அவர் தற்பொழுது மரணம் அடைந்திருக்கிறார். இந்த சம்பவம் அங்கு இருக்கக்கூடிய பக்தர்களிடையும் அங்கு மருத்துவமனைகளில் வெளியில் இருக்கக்கூடியவர்களிடையும் வெறும் அதிர்ச்சி ஏற்படுத்தியிருக்கிறது. அதாவது முதற்கட்டமாக அவர் கொண்டு வரும் பொழுதே பாதி உயிர் தான் இருந்தது என்று தெரிகிறது. மீதும் உள்ளே போகும் பொழுதே அவர் இறந்ததாக தற்பொழுது மருத்துவ தரப்பிலிருந்தும் கூறப்படுகிறது. இருந்தாலும் கூட முதற்கட்டமாக நாம் அவரை காப்பாற்றி விடலாம் என்று முயற்சி செய்தனர். ஆனாலும் ஆக்சிஜன் சிகிச்சை அளித்தும் கூட அவரால் தற்சமயம் காப்பாற்ற முடியவில்லை என்று மருத்துவ தரப்பில் இருந்து கூறப்பட்டிருக்கிறது. ஓகே பவானி, தற்போது 2 பேர் உயிரிழந்திருக்கிறார்கள். இந்த இறந்து போன பக்தர் மற்றும் இறந்து போன பாகன் அவர்களுடைய குடும்பத்தார் எதுவும் தெரிவித்திருக்கிறார்களா பவானி? இல்ல, தற்பொழுது வரை அவர்களுக்கு இந்த தகவல் செஞ்சிருக்க இயலாது என்பதால் நாம் சொல்லியாக வேண்டும். ஏனால் இந்த யானையை பராமரிப்பதற்காக 2 பேர் பாகனாக இங்கு இருந்து வருகின்றனர். அதில் செந்தில் மற்றும் உதயா 2 பேரும் தான் பாகனாக இருந்து வருகின்றனர். 2 பேருமே உறவுக்காரர்கள். அதாவது கூட பிறந்த அண்ணன் தம்பி, அண்ணன் செந்தில், தம்பி உதயகுமார், இவை 2 பேரும் தான் அண்ணன் யானையை பராமரித்து வந்து கொண்டிருந்தனர். அதாவது காலை நேரங்களில் செந்தில் என்பவர் யானையை பராமரித்து வருவதாக இருந்தால், மாலை நேரங்களில் அவருடைய சகோதரனாக இருக்கக்கூடிய உதயகுமார் தான் யானையை பராமரித்து வருவார். இந்த நிலையில தான் தற்பொழுது இன்று நடந்த இந்த சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது என்று நம்மால் சொல்ல முடிகின்றது. தற்போது வரை அவருடைய குடும்பத்திற்கு இந்த செய்தி செஞ்சிருக்க இயலாது. தற்பொழுது தொலைக்காட்சி செய்தி ஒளிபரப்புகளில் இருந்து அவர்களுக்கு செஞ்சிருக்க வாய்ப்பு இருக்கக்கூடும் என்று நம்மால் பார்க்க முடிகின்றது. சரிக்க பவனி, தற்போது 2 பேர் உயிரிழந்திருக்கிறார்கள். இந்த திருச்செந்தூர் கோயில் தரப்பில் என்ன தெரிவிக்கப்பட்டிருக்கிறது? யானை மிதித்து 2 உயிரிழந்திருக்கிறார்கள். அடுத்த கட்ட அவர்களுடைய நடவடிக்கை என்னவாக இருக்கிறது பவானி? இல்ல, தற்போது இந்த சம்பவம் யாருமே எதிர்பார்க்காத நிலையில தான் நடந்திருக்கிறது. இந்த நிலையில திருச்செந்தூர் முழுவதுமே பெரும் அதிர்ச்சிக்குள்ளாகிதான் உறைந்து போய் இருக்கக்கூடிய சூழல தான் நம்மால் பார்க்க முடிகின்றது. இதனைத் தொடர்ந்து யானைக்கு எதற்காக இந்த மதம் பிடித்தது என்று தெரிய வரும். ஏன்னா இது சிறு வயதிலிருந்தே இந்த யானையானது திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயிலுக்கு செல்ல பிள்ளையாகவே இருந்து வளர்ந்து வருகின்றது. இந்த யானை ஒவ்வொரு முறையும் இதற்கு ஏதாவது சிறு பாதிப்புகள் இருந்தால் கூட கால்நடை மருத்துவத்திலிருந்து இந்த யானைக்கு உரிய சிகிச்சை அளித்து ஒவ்வொரு முறையும் யானையை கண்காணித்து தான் வந்து கொண்டிருந்தனர். ஆனால் இன்று நடந்த சம்பவம் என்பது எதிர்பாராத விதமாக நடந்திருப்பதால் இதனைத் தொடர்ந்துதான் தற்பொழுது திருச்செந்தூர் கோவில் நிர்வாகம் சார்பில் இதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்று தெரிகிறது. சரிங்க பவானி, இந்த விபத்து குறித்து காவல்துறை தரப்பில் எதுவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறதா? இது குறித்து காவல்துறை தரப்பில் எந்த ஒரு அறிவும் வெளியிடவில்லை. ஏனென்றால் திருச்செந்தூர் கோயில் முன்பு அருகேதான் புறக்காவல் நிலையம் என்பது இருக்கின்றது. புறக்காவல் நிலையத்துக்கு எதிர்புறம் தான் இந்த தெய்வான யானையானது இருக்கும். இங்குதான் வரக்கூடிய பக்தர்கள் தரப்பிலிருந்து பல வகைகள்லாம் கொடுத்து யானையிடம் ஆசீர்வாதம் செய்துவிட்டு கோயிலுக்குள் செல்வார்கள். தற்போது இந்த யானை மதம் பிடித்தது தொடர்பாக காவல்துறையின் எந்த ஒரு அறிவிப்பும் வெளியிடவில்லை. ஆனால் தற்பொழுது கோயிலுக்கு யாரும் வர முடியாத சூழலை பக்தர்களை பாதுகாக்கும் அளவிற்கு பலத்த போலீஸ் பாதுகாப்பானது தற்போது போடப்பட்டிருக்கின்றது. விவரங்களுக்கு நன்றி பவானி, தொடர்ந்து இணைப்பில் இருங்க. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.